நெய் சோறு கிண்டதுக்காக வேண்டி நெய் எடுத்துருக்கு, 3/4 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கு, ஒரு 250 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி ஒரு குத்து, ஒரு 5 பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது கூட கொஞ்சம் ஜீரகம் ஒரு கரண்டி சேர்க்கணும். ஜீரகம் ஒரு கரண்டி சேர்க்கணும். பாத்திரம் காஞ்சிட்டு நெய் சேர்த்துருக்காங்க. நெய் காஞ்சிட்டு ஜீரகம் சேர்த்துருக்காங்க, முந்திரி சேர்த்துருக்காங்க, முந்திரி பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை வெங்காயம்லாம் சேர்த்துருக்காங்க. நெய்ச்சோறு பொன்னிறமாக வதங்கட்டு. லைட்டாக ஏலக்காய் பீஸு சேர்த்துருக்காங்க, இஞ்சி துண்டு, நல்லா வதங்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. நெய்ச்சோறுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 3/4 கிலோ அரிசி, 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றுது. நெய்ச்சோறுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ தான் கொதிக்க போகுது. அரிசி நல்லா 3 திருப்பு கழுவி வச்சிருக்கு. அரிசி சேர்த்துருக்காங்க. நல்ல ஒரு கிண்டியிருக்காங்க. உப்பு பார்த்துருக்காங்க. இப்போ தம் போட வேண்டியதான். பூ கணக்காக வந்துட்டு நெய்ச்சோறு, அது கூட நாட்டுக்கோழி குழம்பு. எல்லோரும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல். நெய்ச்சோறு, நாட்டுக்கோழி குழம்பு, 2 நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கு. இதை நல்லா சுக்காக வைக்க மாதிரி மசாலா மாதிரி வைக்கிறதுக்கு. வெங்காயம் 1/2 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு தக்காளி 1/4 கிலோ, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு உரிக்கணும். அதுக்கு தேவையான மசாலா மல்லி, ஜீரகம் ஒரு கரண்டி, பெருஞ்சீரகம், ஜாதிபத்தி இலை, பட்டை, கிராம்பு, வத்தல், இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் மிக்சியில் அரைக்கணும், பொடி பண்ணணும். மிக்சியில் பொடி பண்ண வேண்டியதான். கோழியை கட் பண்ணி லைட்டாக வெந்நியில் போட்டு எடுத்தால் முடி சீக்கிரம் இதாயிரம். அதுக்காக வெந்நி அரைப்பில் இருக்குது.
நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி மஞ்சள் பொடி, உப்பு, வெங்காயம், பாதி வெங்காயம் இதில் போட்டிருக்கு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணி குக்கரில் வேக வைக்கணும். ஒரு 6-7 விசில் அடிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இதில் மசாலா ரெடி பண்ணுவோம். பாத்திரம் காயட்டும். முட்டை ஈரல் எல்லாம் மசாலையில் பொடிச்சல சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் பாக்கி, இஞ்சி பூண்டு. பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. காஞ்சிட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. அது கூட வெங்காயம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க. சிக்கன் மசாலா சேர்த்துருக்காங்க. மசாலையும் சேர்த்துருக்காங்க பாதி. நல்லா கிண்டி விட்ருக்காங்க. இந்த முட்டை ஈரலாம் இது கூட சேர்த்துருக்காங்க. அஞ்சு விசில் அடிச்சுட்டு ஒரு 3 விசில் அடித்தா போதும். மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு 6 விசில்லே ஆஃப் பண்ணியாச்சு. விசிலு எல்லாம் ஏர் பிடிங்கியாச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கறி நல்லா வெந்துட்டு கையில் சூடாகிடாமல் எல்லோரும் சாப்பிடுவாங்க. நெய்ச்சோறு, நாட்டுக்கோழி குழம்பு. சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல்.